ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சொல்லித்தரேன். ஒரு லீடரா இருக்கிறவங்க, ஒரு கோச்சா இருக்கவங்க, ஒரு ஹெச்ஓடியா இருக்கிறவங்க, ஒரு சூப்பர்வைசரா இருக்கிறவங்க, இன்னைக்கு நான் சொல்ற மிஸ்டேக்ஸை நீங்க செய்யவே கூடாது. ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. டீம்ல நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, இந்த பிரேஸை பயன்படுத்தக்கூடாது, இந்த சென்டென்ஸை பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் இன்னைக்கு 7 ரெட் ஃபிளாக் பிரேசஸ் தட் டெஸ்ட்ராய் யுவர் டீம்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்கில் வாட் எ ஸ்பீக்கர் ஆர் கோச் வுட் சே இன்ஸ்டேட், இதற்கு பதிலாக என்ன வார்த்தைகள் நீங்க பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போறேன். நீங்க என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க, அதனால என்ன விளைவுகள் வரும், என்ன வார்த்தைகளை பயன்படுத்தாம வேற என்ன வார்த்தைகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்லித்தர போறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 7 ரெட் ஃபிளாக் பிரேசஸ் தட் டெஸ்ட்ராய் யுவர் டீம்ஸ். ஸோ அப்போ கோச்சாக இருக்கிறவங்க, ஒரு லீடராக இருக்கவங்க, ஒரு ஹெச்ஓடியா இருக்கவங்க டீமுக்குள்ள இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் பிரேஸ், யூ சுட் பி ஏபிள் டு ஹேண்டில் திஸ் ஆன் யுவர் ஓன். அப்படி என்ன மீனிங்? யூ சுட் பி ஏபிள் டு ஹேண்டில் திஸ் ஆன் யுவர் ஓன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பா நீயே ஹேண்டில் பண்ணி ஆக வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அப்படி சொல்லும்போது அந்த பர்டிகுலர் பர்சன் என்ன மாதிரி ப்ராப்ளம், why இட் இஸ் அ ப்ராப்ளம், அவருக்கு எப்படி தோணும்? ஒரு ஃப்ரெஷராக இருக்காரு, உங்கள் அண்டரில் ஒர்க் பண்ணுறாரு, உங்கள் சபார்டினேட்டாக இருப்பார், இல்லை உங்கள் கொலீக்ஸாக இருக்கும், வந்து ஒரு விஷயத்தை, ஒரு ப்ராப்ளத்தை ஒரு பிரில்லியண்ட்டாக ஆஸ்க் மாடலில் உங்களால் வந்து ஜாயின்ட் ஆகுறாரு. அப்போ அந்த பிரில்லியன்ட்னஸை நான் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள், சென்டென்ஸை நம்ம பயன்படுத்தணும் ஒழிய அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த வார்த்தைகளை, இந்த சென்டென்ஸை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் கேஷுவலாக எல்லா ஹெச்ஓடிஸும், மேனேஜர்ஸும், சூப்பர்வைசரும், ஒரு கோச்சுமே பயன்படுத்துகிறீங்க. அதுக்காக தான் இந்த சென்டென்ஸை உங்களுக்கு நான் கோட் பண்ணியிருக்கேன். மேக்ஸ் எ எம்ப்ளாயி ஃபீல் அன்சப்போர்ட்டட் அண்ட் ஐசோலேட்டட். நீங்கள் இந்த வார்த்தையை, இந்த சென்டென்ஸை பயன்படுத்துறது மூலமாக அந்த எம்ப்ளாயீஸ், அந்த சபார்டினேட், உங்கள் கோலீக்ஸு ஃபீல் அன்சப்போர்ட்டட் அண்ட் ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணும். அப்போது அதுக்கு பதிலாக சே இன்ஸ்டெட், அதற்கு பதிலாக நம்ம என்ன வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும்? I trust your abilities, but I am here if you need guidance. I trust your abilities, but I am here if you need guidance அப்படிங்கிற வார்த்தையை, சென்டென்ஸை நம்ம பயன்படுத்த வேணும். Why it is work? எப்படி இது வந்து ஒர்க் பண்ணும்? பேலன்ஸ் அட்டானமி வித் எ சேஃப்டி நெட். அதாவது நான் உன்னை நம்புகிறேன், ஐ எம் ஹியர் இஃப் யூ நீட் கைடன்ஸ். உனக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நான் உனக்கு எழுதுறேன். ஐ ட்ரஸ்ட் யுவர் எபிலிட்டிஸ், உன்னோட திறமையின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ ஆனால் கவலைப்படாத, உனக்கு நான் இங்கே சப்போர்ட்டாக இருக்கேன், நீட் எனி கைடன்ஸ்னால் நான் ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் அந்த திறமையில திரும்பவும் போய் ரீசெக் பண்ணுவார், அந்த ப்ராப்ளத்தை அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கொண்டு வருவார். இதனால என்ன ஆகுதுன்னா, அவருக்கு நீங்கள் எம்பவர்மெண்ட் பண்ணது, அட்டானமி பண்ணது அவருக்கு பேலன்ஸ் ஆகும், அவர் சேஃப்டியாகவும், நெட்வொர்க்கில் சேஃப்டியான டீமில், சேஃப்டியான குரூப்பில் ஒர்க் பண்ணுறோங்கிற எண்ணம் அவருக்குள்ள வரும். ரெட் ஃபிளாக் 2 நோட் பண்ணிக்கோங்க. யூ மஸ்ட் ஹாவ் மிஸ் அண்டர்ஸ்டுட். ஒரு ப்ராப்ளமோ ஒரு ஒர்க்கோ அவர் பண்ணி தப்பாயிடுச்சு அப்படிங்கும்போது, யூ பீப்புள் ஆர் சிம்பிளி டெல்லிங் யூ மஸ்ட் ஹாவ் மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு. அப்போ என்னன்னா, நீ வந்து தவறுதலாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும், நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? why it is a problem comes across as accusatory and can trigger defensiveness. அவங்கள குற்றப்படுத்திட்டீங்க, அவங்கள பிளேம் பண்ணிட்டீங்க, அவங்கள குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்படிங்கும்போது அவருக்கு உள்ள ஒரு டிஃபென்சிவ்னஸ், ஒரு பயம், ஒரு இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ டோன்ட் யூஸ் யூ மஸ்ட் ஹாவ் அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்போ என்ன சே இன்ஸ்டெட் அப்படின்னா, சார் லெட் அஸ் ரிவ்யூ தீஸ் டூ என்சூர் வி ஆர் அலைன்ட்.
லெட் அஸ் ரிவ்யூ திஸ் டு என்ஷூர் வி ஆர் அலைன்டு அப்படின்னு பேசணும். அப்போ நம்மெல்லாம் சேர்ந்து இதை ரீஆய்வு செஞ்சு மதிப்பிட்டு கன்சிடர் பண்ணி என்ஷூர் வி ஆர் அலைன்டு, இதை நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் பயன்படுத்திருக்கணும். யூ மஸ்ட் ஹாவ் மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லும்போது அவருக்குள்ள நீங்கள் குற்றப்படுத்த உணர்வுகள் வந்துடும், இன்செக்யூரிட்டினஸ் கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ உங்கள் டீமில் இது நெகட்டிவ் கான்சிக்யூஷன்ஸ் ஏற்படுத்திடும். Why it is works? Focus on collaboration and shared understanding. அப்போது கொலாபரேட்டிவ் ஸ்கில்லாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம ஷேர்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒர்க் பண்ணுறோம், ஷேர்டு வேல்யூவாக மதிப்பிடுறோம், கூட ஒர்க் பண்ணுறவங்க ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் சேவ் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது காட்டும். ஸோ அதனால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லெட் அஸ் ரிவ்யூ திஸ் டு என்ஷூர் வி ஆர் அலைன்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் பயன்படுத்தணும். யூ மஸ்ட் ஹாவ் மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சரி, தேர்ட் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் எவர் டாக் டு மை பாஸ். டோன்ட் எவர் டாக் டு மை பாஸ். அப்போ என்ன அர்த்தம்? சபார்டினேட்டு நீங்கள் இல்லை, அந்த டைமில் உங்களோட பாஸ் வந்துட்டாங்க, உங்கள் சபார்டினேட் என்ன பண்ணிட்டாரு, ஆர்வமாக போய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் ரிகார்டிங் அவர் என்ன கேட்குறோ அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணிடுவீங்கன்னா, டோன்ட் எவர் டாக் டு மை பாஸ், டோன்ட் எவர் டாக் டு மை பாஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. என்னோட பாஸோட நீங்கள் எப்பவுமே பேசாத. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ரைட் பர்சன் இல்லை, யூ ஆர் ராங் பர்சன், யூ டோன்ட் ஹவ் த கல்ச்சர் அப்படிங்கிறது அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். ஸோ why it is a problem? Stifles communication and build misunderstood. Mistrust, உங்கள் மேலே அவருக்கு ட்ரஸ்ட் போயிடும். ஸ்டிஃபில்ஸ் கம்யூனிகேஷன், நீங்கள் ஒரு மாதிரியான முரண்பாடான கம்யூனிகேஷன்ஸ் அவரோட வைக்கும்போது அவர் உங்களோட வேவ் லென்த்துக்கு செட் ஆக மாட்டார், உங்களை ரிலேபிளாக நம்ப மாட்டார். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவர் கேரியர் க்ரோத்துக்கு எகென்ஸ்டாக இருக்கீங்க, அவர் பிரில்லியண்ட்டாக இருக்காரு, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவர் திங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய கிரியேட் பண்ணி விட்டுருவீங்க. சப்போ டோன்ட் எவர் டாக் டு மை பாஸ் அப்படிங்கிற சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அந்த சபார்டினேட் எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே இன்ஸ்டெட் ஃபீல் ஃப்ரீ டு டாக் வித் அப்பர் மேனேஜ்மெண்ட், பட் அட் த சேம் டைம் ப்ளீஸ் கீப் மீ இன் தி லூப். ப்ளீஸ் கீப் மீ இன் தி லூப். என்னோட பாஸோட பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை அனுப்புமே இல்லை, எவ்ரிதிங் ஓகே, பட் எனக்கு நீ ஒரு லூப்பில் ஒரு சிசி வச்சு அனுப்பு. எனக்கு சிசி இல்லாமல் எந்த ரிப்போர்ட்டையும் அவருக்கு அனுப்பாத. இல்லை பிஃபோர் சென்டிங் அந்த ரிப்போர்ட் அப்படிங்கும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் என்கிட்ட வாங்கிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அவங்க வருங்க, ஃபீல் ஃப்ரீ டு டாக் வித் அப்பர் மேனேஜ்மெண்ட். என்னோட மேனேஜ்மெண்ட், என்னோட பாஸ் கூட நீ ஜாலியாக ஃப்ரீயாக பேசலாம், பட் அட் தி சேம் டைம் ப்ளீஸ் கீப் மீ இன் தி லூப், என்ன லூப்பில் வச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மூலமாக அவர் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட், ஒரு ரிலையபிலிட்டி, நீங்கள் அவரை மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள குட் கம்யூனிகேஷன்ஸு கிரியேட் பண்ணும். என்கரேஜஸ் டிரான்ஸ்பரன்சி வைல் மெயின்டெனிங் ட்ரஸ்ட். பார்த்தீங்களா, நம்ம டிரான்ஸ்பரன்சியை என்கரேஜ் பண்ணி வித் மெயின்டெனிங் ட்ரஸ்ட், நம்பிக்கையை நமக்குள்ள கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் இஸ் அ ரீசன் நம்ம இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். இந்த 3 சென்டென்ஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடணும் அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எவ்ரிதிங்ஸ் எ பிக் திங். நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் சாதாரண விஷயம், சபார்டினேட்டு தானே, தனக்கு கீழே வேலை செய்கிறான் தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் நிறைய இடத்துல இந்த ப்ரைஸஸை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால என்னாங்கன்னா மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஒருத்தருக்கிட்ட பர்சன்ட்ட நம்பிக்கை இல்லாத போது அவர் சின்ன கை தான், ஸ்மால் கை தான், உங்கள் அண்டரில் வேலை செய்கிறவர் தான். அப்போ என்ன பண்ணுவார்னா அவர் போய் அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவார். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டீமில் ஸ்ப்ரெட் ஆயிரும். நீங்கள் ஒரு ரைட் பர்சன் இல்லை, நீங்கள் ஒரு வெல்விஷர் கிடையாது, நீங்கள் ஒரு சப்போர்ட்டர் கிடையாது, நீங்கள்
ஒரு சேஃபான சேஃப் இல்லாத ஒரு இன்செக்யூரிட்டியான பிளேஸை, ஒர்க்கிங் பிளேஸை கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் இதை நோட் பண்ணிக்கிங்க. இந்த பார்ட் 1ல் 3 ப்ரேசஸ் என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, என்னென்ன அதுக்கு ரீயூஸ் பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கேன். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. யூ ஷுட் பி ஏபிள் டு ஹேண்டில் திஸ் ஆன் யுவர் ஓன். அதுக்கு சே இன்ஸ்டெட், ஐ ட்ரஸ்ட் யுவர் எபிலிட்டிஸ் பட் ஐ எம் ஹியர் இஃப் யூ நீட் கைடன்ஸ். செகண்ட், யூ மஸ்ட் ஹாவ் மிஸ்அண்டர்ஸ்டுட். சே இன்ஸ்டெட், let us review these to ensure we are aligned. Third phrase, don't ever talk to my boss. Say instead, feel free to talk with upper management, but at the same time please keep me in the loop. ஸோ இந்த 3 ப்ரேஸ் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் மீதி என்னென்ன வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.